ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் எப்படி 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நமக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக தான். ஏன்னா சென்டம் எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும், எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அண்ட் ஆவரேஜாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் மார்க் கிடையாது, 50 மார்க்ஸ் நீங்கள் குறைஞ்சபட்சம் 11th கெமிஸ்ட்ரியில் எடுக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் 3 போர்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக். இந்த மாதிரி 3 இதாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரி போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஆர்கானிக்கில் உங்களுக்கு 5 லெசன்ஸ் இருக்கும், லெசன் 1 to 5. ஃபிசிக்கலில் 5 லெசன்ஸ் இருக்கும், லெசன் 6 to 10. ஆர்கானிக்கில் 5 லெசன்ஸ் இருக்கும், லெசன் 11 to 15. ஆல்ரெடி நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கோம், எந்தெந்த போர்ஷன்லேருந்து எத்தனை மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, 1 மார்க்கில் எவ்வளோ வரும், 2 மார்க்கில் எவ்வளோ வரும், 3 மார்க்கில் எவ்வளோ வரும், 5 மார்க் கொஷின்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் வச்சுக்கிறோங்க. இன்ஆர்கானிக்கில் மொத்தம் நமக்கு 5 லெசன்ஸ் இருக்குதா. இந்த 5 லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனி 4 லெசன்ஸ், ஏதாவது ஒரு 4 லெசனை நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. 5 லெசனில் எனி 4 உங்களுடைய விருப்பம் தான். ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டு 4 லெசன்ஸாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 லெசன்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா 4 லெசன்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கிறங்க. 1 மார்க் மட்டும் புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய 5 லெசன்லேயுமே புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுருங்க. மற்றபடி கொஷின் ஆன்சர்ஸ், அப்புறம் டீட்டெயில் கொஷின், இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு 4 லெசனில் படிச்சுக்கோங்க. 1 மார்க் மட்டும் 5 லெசன்லேயும் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு கொஷின் ஆன்சர் டீட்டெயில் கொஷினை ஏதாவது 4 லெசனில் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க் கொஷின், நான் குறைஞ்சபட்சம் மினிமம் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணலான்றதே எழுதுகிறேன். 4 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் எழுதலாம், சரியா. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 2 2 மார்க் கொஷின்ஸ் எழுதலாம். உங்களுக்கு லக் இருந்ததுன்னா 3 2 மார்க் கொஷின்மே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 3 மார்க் கொஷின்ஸ் எழுதலாம். அப்புறம் 5 மார்க் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 5 மார்க் கொஷின்ஸ் எழுதலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா இது ஒரு 4 மார்க்ஸு, ப்ளஸ் இது ஒரு 4 மார்க்ஸ், ப்ளஸ் இது ஒரு 6 மார்க்ஸ், ப்ளஸ் இது ஒரு 10 மார்க்ஸ். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 16 20 24 மார்க் ஆச்சு. 24 மார்க்ஸ் நம்ம எடுத்துகிறோம். ஸோ 24 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் இன்டர்னல் ஒரு 30 மார்க்ஸ் வந்துடும். அதோடு சேர்த்து உங்களுக்கு 54 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் வேறு எதுவுமே படிக்கலை, நல்லா கவனிச்சுக்கிறங்க. நீங்கள் வேறு எதுவுமே படிக்கலை, ஜஸ்ட் என்ன தான் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் ஏதாவது 4 லெசனை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிறணும். 1 மார்க் கொஷின் 5 லெசன்லேயுமே படிச்சுக்கிறீங்க. மீதி ஏதாவது ஒரு 4 லெசனை மட்டும் சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் ஃபுல்லாக படிக்கிறோம், கொஷின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக படிக்கிறோம், டீட்டெயில் கொஷின்ஸும் ஃபுல்லாக படிக்கிறோம். எல்லாமே நல்லா தரவாக படிச்சுக்கிட்டோன்னா 4 1 மார்க் நீங்கள் குறைஞ்சபட்சம் அட்டன் பண்ணலாம், 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம்.
நீங்கள் இதை ஒரு 5 மார்க் கொஷின்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு 5 மார்க்னே வச்சுக்கிறீங்களேன். இதை ஒரு 5 மார்க்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ மார்க் ஆயிடுது? 19 மார்க் எடுத்துடலாம். அப்போ 49 மார்க்ஸ் ஆச்சு. எதுக்கு கஷ்டப்படணும்? ஏன் கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம கஷ்டம்னு நம்ம நினைக்கணும்? எதை நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து அது கடைசி வரையும் கஷ்டமாக தான் தெரியும். இப்படி யோசிச்சு பாருங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பாஸாகவே முடியல, கெமிஸ்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை மார்க் நீங்கள் எடுத்துடலாம்? அவுட் ஆஃப் 100க்கு 49 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். இது பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு 60 to 80 மார்க்ஸ்க்குள்ளே எனக்கு வரணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 லெசன்ஸையுமே தரோ பண்ணணும். 5 லெசன்லேயுமே 1 மார்க் கொஷின்ஸ் படிச்சுக்கணும், 2 மார்க் கொஷின்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ், டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரோ பண்ணிங்கன்னா 5 லெசன்லேயுமே. அப்படி பண்ணிங்கன்னா 1 மார்க் கொஷின் எத்தனை அட்டன் பண்ணலாம்? 5 1 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். 2 மார்க் கொஷின் 3, 3 மார்க் கொஷின்ஸ் 3, 5 மார்க் கொஷின் 2. அப்படி பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் இது ஒரு 6 ப்ளஸ் இது ஒரு 9 ப்ளஸ் இது ஒரு 10. மொத்தம் எத்தனை ஆச்சு? 19, 25, 30 மார்க்ஸ் ஆச்சு. இதிலே 30 மார்க்ஸ், மேக்ஸிமம் 30 மார்க்ஸ் எடுத்துடலாம் நம்ம. அடுத்து ஃபிசிக்கல். இந்த ஃபிசிக்கல்லையும் என்ன பண்ணுறோம்? 5 லெசனையுமே தரோவாக படிக்கிறோம். 5 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ், 1 மார்க் கொஷின், டீட்டெயில் கொஷின் எல்லாத்தையுமே தரோவாக படிச்சுக்கிறோம். அப்படி படித்தோன்னா இதே போல் 5 1 மார்க் கொஷின், 3 2 மார்க் கொஷின், 3 3 மார்க் கொஷின், 2 5 மார்க் கொஷின். அப்போ இது ஒரு 5 மார்க்ஸ், இது ஒரு 6 மார்க்ஸ், இது ஒரு 9 மார்க்ஸ், இது ஒரு 10 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10, 19, 25, இது ஒரு 30 மார்க்ஸ் ஆச்சு. ப்ளஸ் ஆர்கானிக்கில் 1 மார்க் கொஷின், 5 சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷினையும் தரவு பண்ணிக்கிறோம். அப்படி தரவு பண்ணிக்கிட்டோம். புக் பேக் இன்டீரியர் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். சரி, எங்கேயும் புக் பேக் இன்டீரியர் தான். இதில் 1 மார்க் கொஷின் மட்டும் புக் பேக் இன்டீரியர் நீங்கள் தரவாக படிச்சுக்க, இல்லை புக் பேக் மட்டுமே படிச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ இதில் ஒரு 4 மார்க்ஸ் ப்ளஸ் ஒரு 4 மார்க்ஸ் எவ்வளோ ஆச்சு? 30 + 30 + 4 64. இன்டர்னல்ஸ் ஒரு 30 மார்க்ஸ், 94 மார்க்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் 94 மார்க் எடுக்கலாம். இதை மட்டும் இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா. இதில் சப்போஸ் கம்பல்சரி கொஷின் ஏதாவது ஒன்று நமக்கு கட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் போயிடுச்சு அப்படின்னா இப்போ இதில் ஒரு 2 மார்க் போயிடும். 3 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஷின் போயிடுச்சு அப்படின்னா இதில் ஒரு 3 மார்க் போயிடும். அப்போ ஒரு 5 மார்க் இதில் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா 89 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். ஆர்கானிக்கில் எந்த கொஷின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிக்கலை, எந்த டீட்டெயில் கொஷினும் படிக்கலை, 1 மார்க் கொஷின் மட்டும்தான் 5 லெசன்லையும் படிக்கிறீங்க. பட் இன்ஆர்கானிக்லேயும் ஃபிசிக்கல்லையும் இந்த 10 லெசன்ஸை தரோவாக வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரோவாக வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு படிச்சிங்க அப்படின்னா எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்? 89 மார்க்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 89 to 94. இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது அப்படின்னா அப்படி இப்படி நீங்கள் பார்த்தாலும் என்ன பண்ணலாம்? 100க்கு 80 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது. புரிஞ்சுதா? ஸோ இனிமேல் கெமிஸ்ட்ரியை கஷ்டம்னு யாருமே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 100க்கு மினிமம் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கலாம்? 40 மார்க்ஸ், மேக்ஸிமம் 90 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.